பணம் கையில் தங்கவில்லையா? இதை செய்யுங்க. வெற்றிகரமான மக்கள் தங்கள் பணத்தை எவ்வாறு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள்? நான் சேமிக்க முடியாததற்கு உண்மையான காரணம் என்ன? எந்த பக்கம் திரும்பினாலும் வரவுக்கு மீறிய செலவு நம்ம கையை விட்டு போயிட்டே இருக்கலாம். நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், ஆனா என்னால சேமிக்கவே முடியல அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா உங்களால ஏன் சேமிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்குங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் மணி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்க. உங்க வயது 25, 35, 45 எத்தனை வயதுனாலும் இருக்கட்டுங்க. அதுக்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல. பணம் சேர்க்கிறதுக்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணா போதுங்க. உங்களாலையும் பணம் சம்பாதிக்க முடியும். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, சேமிக்கிறதையும் சேர்த்துதான் சொல்ல போறேன். நான் சொல்ற விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் உங்களுக்கு பண கஷ்டம் வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு இவ்வளவு நாள் பண கஷ்டம் வர்றதுக்கு நீங்க மட்டும்தான் காரணமா இருப்பீங்க. நான் சொல்றத அக்செப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் நம்மளால அதை மாற்ற முடியும். நீங்க பணம் சம்பாதிக்க ஏதாச்சும் கோல் வச்சிருக்கீங்களா? அதாவது ஏதாச்சும் குறிக்கோள் வச்சிருக்கீங்களா? கோல் இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா அதை ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பினான்சியல் கோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பினான்சியல் கோல் இல்ல அப்படின்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு செலவு பண்றதை நிறுத்தவே மாட்டோம். நம்மளுக்கு டீ சாப்பிடுற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாதத்திற்கு நம்ம 600 ரூபா, 900 ரூபா, 1200 ரூபா டீக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 7200, 14,000 ரூபாய் கிட்ட நம்ம செலவு பண்றோம். அப்போ நீங்க ஒரு மாதத்திற்கு நீங்க 4,000 ரூபாய் சேர்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு 48,000 ரூபாய் நீங்க சேர்த்திருப்பீங்க. அதுவே நீங்க ஒரு 10 வருஷம் எடுத்தீங்க அப்படின்னா 4,80,000 ரூபாய் நீங்க சேர்த்து வச்சிருந்திருப்பீங்க. இது நீங்க சேர்த்து வச்ச உங்க கையில இருக்க அமௌண்ட் மட்டும்தாங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்டும் சேர்த்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலாவே அமௌண்ட் உங்க கையில இருக்கும். இப்போ நீங்க படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வேலைகள் பார்த்து நீங்க சேமிக்க தொடங்குங்க. இப்போ நீங்க சேமிக்க தொடங்குனீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களோட மேல் படிப்புக்காகவோ இல்ல சொந்தமா ஒரு தொழில் தொடங்குறதுக்குமே உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்குங்க. டீ, காஃபி மாதிரி நம்மள அறியாமலேயே நம்ம ஏதாச்சும் டெய்லி வெட்டி செலவுகள் ஏதாச்சும் நம்ம செஞ்சுக்கிட்டு தாங்க இருப்போம். அதுக்காக நான் டீ குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல. டெய்லி நீங்க ஒரு 200 ரூபாய் செலவு பண்றீங்க அப்படின்னா நீங்க 2,000 ரூபாய் சம்பாதிக்கிற திறமைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்றேங்க. அதாவது உங்க லைஃப்ல நான் சொல்ல போற ஒரு சில விஷயங்களை நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் கோல் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிங்க. ஃபினான்ஷியல் கோல் அப்படிங்கிறது நான் இப்ப சொல்ல போற எல்லா விஷயத்தையும் அடங்கியிருக்குங்க. நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கட்டாயமா ஒரு நோக்கம் நம்மளுக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நோக்கம். நம்ம எதுக்காக பணம் சம்பாதிக்கிறோம்? அது கட்டாயம் நம்மளுக்கு தேவைதானே. நம்ம உழைச்சுக்கிட்டே போனாலும் நம்ம எதுக்காக உழைக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமே போயிடும். என்ன பர்பஸ்க்காக நம்ம உழைக்கிறோம்? ரெண்டாவது எவ்வளவு, ஹவு மச், உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது? ஒரு மாதம், ஒரு வருடத்திற்கு, இல்ல 5 வருஷம், இல்ல 10 வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது? அது கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும்ல. சோ உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறத டோட்டல் பண்ணுங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும் உங்களுக்கு? சோ இந்த மூன்றையும் கரெக்டா கால்குலேட் பண்ணி நீங்க உழைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க ஓரளவுக்கு பினான்சியல் கோலை அச்சீவ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்துல எல்லா விஷயத்துக்குமே பணம் தேவைப்படுதுங்க. அதை சம்பாதிக்கிறதுக்கு தான் பிளான் இல்ல, கோல் இல்ல. ஒரு மனுஷங்கிட்ட பணம் இல்ல அப்படின்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்க முடியாதுங்க. சோ பணங்கிறது ஒரு அல்டிமேட்டான ஒண்ணுங்க. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள பிளானும் கோலும் இருந்துச்சுன்னா பணம் உங்கள்ட்ட சேர்ந்துகிட்டே இருக்குங்க. நீங்க கார் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதுக்காக நீங்க நைட்டு பகல் பாராம ஓடி ஓடி உழைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அதுவும் ஒரு கோல் தாங்க. ஆனா நான் இத்தனை வருஷத்துல நான் கார் வாங்கணும், நான் இத்தனை வருஷத்துல வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க வருஷங்கள் செட் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஓடி ஓடி உழைச்சிட்டு காரியமே இல்லைங்க. நான் இத்தனை வருஷத்துக்குள்ள என்னோட குறிக்கோளை அடையணும் அப்படின்னு நீங்க கோலை செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க பிக்சடா ஒரு காலத்தை செட் பண்ணா மட்டும்தான் உங்களால ஓடி உழைக்க முடியும். நீங்க அந்த இலக்கை அடையிறதுக்காக அந்த வருஷத்துக்குள்ள நான் சம்பாரிச்சு நான் வீடு வாங்கணும், நான் சம்பாரிச்சு கார் வாங்கணும் அப்படின்னு கூடுதல் நீங்க முயற்சி பண்ணுவீங்க. நீங்க முயற்சி பண்றதையே உங்களை முன்னேற்ற பாதையில கொண்டு போய் விடுங்க. உங்களை முன்னேற்ற பாதையிலயும் விட உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் கூடுதல் கிடைக்குங்க. ஏன்னா அப்பதான் நீங்க உங்க கோல்ல நீங்க உறுதியா இருப்பீங்க. நீங்க ஒரு கோலும் செட் பண்ணல அப்படின்னா தயவு செய்து இப்ப செட் பண்ணுங்க. பினான்சியல் கோல் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்குங்க.
நம்ம குறிக்கோள்லயே 3 விதமான குறிக்கோள் இருக்குங்க. ஷார்ட் டேர்ம் கோல், மீடியம் டேர்ம் கோல், ஷார்ட் பீரியட்ல நம்மளோட தேவைய அடையறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுங்க. இப்ப பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, ஏதாச்சும் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஒன் டைம் பிக்னிக் போறது, இதெல்லாம் நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் கோல்ங்க. இதுவே மீடியம் டேர்ம் கோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சில வருடங்கள் வந்து நம்ம கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அடைப்போம் பார்த்தீங்களா? அதத்தான் மீடியம் டேர்ம் கோல் அப்படிம்போம். இப்ப இஎம்ஐ வாங்கியிருந்தோம் அப்படின்னா மந்த்லியே நம்ம பே பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏதாச்சும் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருந்தோம் அப்படின்னா மாசம் மாசம் நம்ம அமௌண்ட் குடுத்துக்கிட்டு இருப்போம். இதத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா மீடியம் டேர்ம் கோல் அப்படிம்பாங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா லாங் டேர்ம் கோல். இப்ப ரொம்ப நம்மளோட லைஃப்க்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தா இந்த லாங் டேர்ம் கோல் தாங்க. நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய பெரிய கோல் தாங்க இந்த லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோலையும், மீடியம் டேர்ம் கோலையும் நம்ம அச்சீவ் பண்ணா போதும். அந்த குறிக்கோள் மட்டும் எனக்கு அடைஞ்சா போதும் அப்படின்னு நெறைய பேர் யோசிப்பாங்க. அதாவது அப்போ உள்ள தேவைகள மட்டும் பூர்த்தி செஞ்சா போதும் அப்படின்னு. ஆனா நெறைய பேரு லாங் டேர்ம் கோல வந்து யோசிக்கவே மாட்டாங்க. பிள்ளைங்க மேற்படிப்புக்கு பணம் சம்பாரிக்கணும், திருமணத்திற்கு, சொந்த வீடு வாங்குறதுக்கு, லேண்ட் வாங்குறதுக்கு, இப்ப ரிட்டயர்மெண்ட் ஆக போறோம் அப்படின்னா இப்ப இருந்தே பணத்தை சேமிச்சு வைக்கணும். சோ இது எல்லாமே லாங் டேர்ம் கோல்ல வருங்க. ஷார்ட் டேர்ம் கோலும், மீடியம் டேர்ம் கோலும் 2மே நம்ம உடனே செய்ய வேண்டிய செலவுகள தீர்மானிக்குதுங்க. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஷார்ட் டைம் கோலையும், மீடியம் டேர்ம் கோல மட்டும் தான் யோசிக்கிறாங்க. அதாவது அப்போ உள்ள தேவைகள் வந்து பூர்த்தியானா போதும். இப்ப மட்டும் எனக்கு தேவைக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால தான் அவங்க ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுதாங்க காரணம். ஷார்ட் டைம், மீடியம் டேர்ம் கோல மட்டும் அவங்க யோசிச்சாங்க அப்படின்னா, அவங்க சம்பாரிக்கவும் மாட்டாங்க, சேமிக்கவும் மாட்டாங்க. அந்த லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிறது நம்ம எப்படியாச்சும் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்குங்க. நீங்க இந்த 3 விதமான கோலையும் செட் பண்ணி நீங்க பணத்தை எடுத்து பிரிச்சு வைக்கணுங்க. எவ்வளவுதான் சம்பாரிச்சு அதை டிவைட் பண்ணி வச்சாலும் லைஃப்ல எதிர்பாராம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மளுக்கு தேவைப்படுங்க. சம்பளத்துல மாதம் ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் எமர்ஜென்சிக்கு அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் எதிர்பாராத செலவுகளை நம்மளுக்கு சமாளிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க மாதம் 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய் நீங்க சம்பளம் வாங்கினாலும் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கட்டாயமா எடுத்து வைங்க. ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில அது உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் பிளான்ங்க. எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஒரு டைம்ல நம்ம சோர்வாயிருவோம். சோ நம்ம எதுலயாச்சும் பேங்க்லயோ ஏதாச்சும் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்து நம்ம வச்சிருக்கணுங்க. வருஷங்கள் கூட கூட இன்ஃபிளேஷன் ரேட்டும் கூட்டிட்டே போகுதுங்க. இப்போ உள்ள காய்கறி விலை நம்ம அடுத்த வருஷம் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதை விட கூடுதலா இருக்கும். ஒரு நாள் ரேட் கூட்டிட்டு போகுது. உங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்குங்க. ஆனா நம்ம வருமானத்திற்கு மீறிய இஎம்ஐ போட்டு நம்ம வாங்கக்கூடாதுங்க. நம்ம வீடு, காரு வாங்க போறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம சேமிக்கணுங்க. ஒரு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டீங்க அப்படின்னா நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுற வரைக்கும் அந்த லோனை கட்டி தீராதுங்க. இஎம்ஐயும் முடியாது. வேலை கிடைச்ச உடனேயே லோன் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாச்சும் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு 75% ஆச்சும் ஃபர்ஸ்ட் நீங்க சேமிங்க. சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸை வந்து நீங்க லோன் போடுங்க. அதுதான் உங்க ஃபியூச்சருக்கும் நல்லது. செக்யூரான ஜாப் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா லோன் ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு சம்பளம் கிடைச்ச உடனே உங்க ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு, எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாத்துக்கும் தனித்தனியா அமௌண்ட்டை மாத்தி வைங்க. அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து டெபிட் பண்றாப்ல நீங்க வைங்க. சோ இப்படி ஒவ்வொரு விஷயத்த நீங்க பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களால சேமிக்க முடியுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏழையா இருப்பீங்க இது தெரியாதவரே அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அந்த வீடியோவோட லிங்க் நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.